தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்துல வந்து 200 பாயிண்ட் ரோஸ்டர் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து பெதர் பின்பற்றுறாங்க. அதாவது 200 போஸ்டிங் இல்ல, 36 இடங்கள் வந்து பெதர் ஷெட்யூல்டு கிளாஸ்க்கும், 2 இடங்கள் வந்து பெதர் ட்ரைப்ஸுக்கும், 40 இடங்கள் வந்து பெதர் எம்பிசிக்கும், 60 இடங்கள் வந்து பிசிக்கும். அப்ப ஓபன் கேட்டகரியில வந்து 62 இடம் வரும். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓபன் கேட்டகரினா எல்லா சமூகத்துல உள்ளவங்கள வந்து யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க தானே வரணும். ஆனா அப்படி இங்க வந்து செய்யப்படலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஓகே, என்ன நடந்திருக்குது? இந்த பட்டியல் மக்களை தவிர மற்ற சாதியில உள்ளவங்க எல்லாம் யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாம் ஓபன் கேட்டகரியில வந்திருக்காங்க. ஆனா பட்டியல் மக்களை மட்டும் அந்த ஓபன் கேட்டகரியில கொண்டு வரல. நீ ஓபன் கேட்டகரிக்கே நீ போக கூடாது. நீ அதிக மார்க் இருந்தாலும் நீ கோட்டாவில தான் இருக்கணும். இந்த 200 இடங்கள்ல 36 இடம் மட்டும் தான் உனக்கு, அதுக்கு மேல ஒரு இடம் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சமூகத்துக்கு வந்து அந்த ஓபன் கேட்டகரியில இடம் உண்டு. ஆமா, ஆனா எஸ்சி மக்களுக்கு மட்டும் இல்ல. இது வந்து சமூக நீதிக்கு வந்து எதிரானது, சட்டத்துக்கு எதிரானது. இத வந்து அந்த கல்பனா நாயக் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு லெட்டர் போடுறாங்க. இங்க வந்து வழங்கப்பட்ட பணி நியமனத்துல வந்து இடஒதுக்கீடு சார்பா வழங்கப்படல, இதுல ஏகப்பட்ட குளறுபடிகளும் ஏகப்பட்ட முரண்பாடுகளும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்து அவங்க வந்து லெட்டர் எழுதுறாங்க.